அமெரிக்காலேருந்து வர பொருட்களுக்கெல்லாம் 0% டேக்ஸ். இங்கேருந்து ஜப்பான்லேருந்து போனால் 15%, யூரோப்பியன் யூனியன்லேருந்து போனால் 15%, இந்தோனேஷியாவிலேருந்து போனால் 19%, வியட்நாம்லேருந்து போனால் 20%. இதுக்கு பேர் தான் ட்ரேட் டீலா? இப்போ இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் அந்த காம்ப்ரிஹென்சிவ் அந்த ட்ரீட்டி சைன் ஆக போகுது. இதெல்லாம் அக்ரிமெண்ட் ஓகே ஆயிடுச்சு. அதில் என்னன்னா அங்கேருந்து வந்தால் 0, இங்கேருந்து போனால் 0. நாம் 90% ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு 0 கொடுத்துருக்கோம். அவங்க நம்மக்கிட்டேருந்து போகிறதுல 99% ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு 0 கொடுத்துருக்காங்க. இதுதானே ட்ரேட் டீலு. ஏன்னா உனக்கு 15 எனக்கு 0 அப்படின்னா இதுக்கு பேர் ட்ரேட் டீலா? ஸோ அமெரிக்காலேருந்து நம்மக்கிட்டேருந்து வாங்குறான்னு சொன்னால் அங்கே இல்லைன்றதுனால தானே வாங்குறான். அப்போது இல்லாத பொருளை வாங்கும்போது இதை வேற எங்கேயாவது சர்ச் பண்ணணும். இங்கே இப்போ என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் ஆகட்டும் இல்லை யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க. இவர் டாரிஃப்னு சொன்ன உடனே டேடி அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. அதை விட பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லவா, நோபல் பீஸ் கமிட்டிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதிட்டு அந்த காப்பியை கொண்டு போயிட்டு அண்ணே இல்லை டேடி இந்தாங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா முகாம்பா குஷி ஆயிடுவார். வாங்க 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 வாங்க, என்ன 15 ரைட்டு நான் குறைச்சிடுறேன். ஆனாலும் இன்னும் குறைக்கல. எல்லா நாடுகளுக்கும் மினிமம் 15 போட்டிருக்காரு. இப்போ சமீபத்தில் கனடாவுக்கு 35% அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வரி போடுறத தான் போட்டுனுக்கிறாரு. நீங்கள் எல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களை குறை சொல்லி நிற்கிறீங்க. அவர் உலகத்தையே ஒரு வரி குதிரை ஆகினுக்கிறாரு. நீங்கள் இவங்களை குறை சொல்லி நிற்கிற நியாயமாப்பா? உன்னை நீங்கள் மட்டும் யோகியமா அப்படின்னு என்ன கேட்காதீங்க. பார்வையிலேருந்து எனக்கு தெரியுது நீ என்ன கேட்குற அப்படின்னு.